வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து ஓரியோ போல்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் வந்து பால்டின், அரை கப்பு பால், தேவையான அளவு ஆல்மண்ட். வியூவர்ஸ், நான் வந்து இது கரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இது வந்து மில்க் சாக்லேட்டு. வியூவர்ஸ், இப்போ நான் இந்த ஒரு பேக்கெட் அப்படியே போட போகிறேன். ஓகேவா, இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இந்த உள்ளுக்குள்ளே வெள்ளையை வந்து தனியாக எடுத்துடணும். ஓகேவா, இப்போ நம்ம செஞ்சு காமிக்கிறேன். இதுலேருந்து இந்த வெள்ளை கலரை வந்து தனியாக நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகேவா, இன்னொரு டிப் காமிக்கிறேன். இதை நம்ம தனியாக எடுத்துடணும் அப்படி. ஓகேவா, இப்போ பாருங்கள், ஓரியோ பிஸ்கெட்டையும் அது தனியாக உள்ளுக்குள்ளே க்ரீமையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த ஓரியோ இந்த பிஸ்கெட்டை வந்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா தூளாக அரைச்சிட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கு முன்னால் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இதை கொஞ்சம் உருண்டை பிடிப்போம். ஓகேவா, அதுக்கு முன்னே நம்ம என்ன செய்யணுக்கா, இந்த க்ரீம் வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான். ஓகேவா, இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும். இப்படி உருண்டை பிடிச்சிக்க வேண்டாம். ஓகேவா, இப்போ எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஓகேவா, முதல்ல நம்ம அரைச்சி வச்ச பிஸ்கெட்டில் வந்து நம்ம 2 ஸ்பூன் வந்து பால்டின் சேர்த்துக்குவோம். ஓகேவா, இந்த கரண்டி அளவு 2 கரண்டி பால்டின்னு. ஓகேவா, இது கூட நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்குவோம். ரொம்ப முழுசாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, ஊற்றிட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இது செய்யறப்ப நீங்கள் இந்த மாதிரி கை வர போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டிங்களா சின்னாங்க இருக்குது, ஏன்னா கையில் ஒட்டும், அதுக்கு தான். ஓகேவா, பாருங்கள் பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ஓகேவா, நான் வந்து ரொம்ப வாய்க்கல, 2 டீஸ்பூன் வந்து பால்டினும் 1 டீஸ்பூன் வந்து பால் தான் ஊற்றினேன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க உருண்டையாக பிடிக்கலாம். கொஞ்சமாக வந்து மாவு எடுத்துக்கோங்க, பிஸ்கெட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு இது உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பாருங்க, இப்படி செய்யணும். ஓகேவா, ஒன்று ஓகேவா, பாருங்கள், ஒன்று காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கேன், சம அளவு. இப்போ பாருங்கள், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து 16 வந்துருக்கு. இப்போ இது உள்ள நம்ம வந்து ஃபீலிங் வைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, இந்த ஒரு உருண்டை எடுத்துருக்கேன். இதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, நல்லா இப்படி அமுக்கணும். நல்லா கொஞ்சம் பெருசாக அமுக்குங்க, அப்போ தான் கணக்காக உள்ளுக்கு வைக்க முடியும் அந்த ஃபீலிங்கை. ஓகேவா, வச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இந்த வெள்ளை கலரு இது உள்ளே வைக்கிறோம். வச்சுட்டு எப்படி நம்ம கறிப்பாப்பை மூடுவோம், அந்த மாதிரி நம்ம இப்படி மூட வேண்டியதான். ஓகேவா, மூடிட்டு ஓகேவா, இப்படி உண்டை மாதிரி பிடிக்க வேண்டியதான். ஓகேவா, பாருங்க, இந்த மாதிரி தான் செய்யணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், உள்ளுக்கு ஃபீலிங் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இதுக்கு வந்து நம்ம சாக்லேட்டு கரைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், பானையில் தண்ணி போட்டுக்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும், அடுப்பு முதல் அவிச்சிடணும். அவிச்சிட்டு ஒரு மங்கு இது வச்சுருங்க. ஓகேவா, இந்த மெஷின் கப்பில் வந்து 1 கப்பு எடுத்துருக்கேன். இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இது நல்லா கரையிட்டோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து ஆல்மண்ட் இதுலேயே கொட்ட போகிறோம். உங்கள் விருப்பம், உங்களுக்கு எவ்வளோ வேணும்னோ அது தந்தாப்பில் நீங்கள் கொட்டிக்குங்க. நான் வந்து 2 கரண்டி 2 ஸ்பூன் வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு
இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ தான் கிரான்ச்சியாக இருக்கும். ஓகேவா, ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள் சாக்லேட் நல்லா கரைச்சி அதில் எல்மண்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் போல்ஸை வந்து இதில் போட போகிறோம். நான் வந்து 2 போடுறேன். போட்டுட்டு இதில் எப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா ரோல் பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, நம்ம வந்து பேக்கிங் பேப்பர் இது வச்சுருக்கோம். இதில் வச்சுருக்கோம். இதில் நம்ம வைக்க போகிறோம். ஓகேவா, உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி பேக்கிங் பேப்பரில் இந்த மாதிரி வச்சுருங்க. ஓகேவா, அடுத்தது காமிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி வச்சுருங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் சாக்லேட்டில் இந்த போல்ஸ் டிப் பண்ணிட்டேன். இப்போ இது என்ன ஆகணுன்னாக்கா நல்லா கட்டியாக வரணும். கட்டியாக வந்துட்ட பிறகு இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம சின்ன கப்பில் வைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா கட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம கப்பில் போட போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி கப்பு தான் சின்ன கப்பு நான் எடுத்துருக்கேன். நீங்கள் பேக்கரி கடையில் கேட்டால் கிடைக்கும். ஓகேவா, இப்போ நம்ம ஒன்று செஞ்சு காமிக்கிறோம் உங்களுக்கு தான் தெரியுமா இது உள்ளே வைக்கிறது எப்படின்னு. ஓகேவா, இப்படி அழகாக ஒன்று வச்சுருங்க. பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள் நான் கப்பில் போட்டாச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இது வித்தியாசமாக ஓரியோ பிஸ்கட்டில் செஞ்ச ஓரியோ பிஸ்கட் இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான ஓரியோ போல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.